இல்லை இல்லை அழுது தொழுது ஆறாத தேரம் கொண்டு நின்றால் பெண்குடியாள். இந்த மனைவிக்கு நாம் என்ன ஆறுதலை சொல்ல போகிறோம்? அம்மாவை கூட அழகா சமாதானப்படுத்திடலாம். மனைவியை சமாதானப்படுத்த கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் சமாதானப்படுத்தி தான் ஆகணும். வேற வழி இல்ல. கடைசி காலம் கஞ்சி ஊத்த அது ஒரு ஜீவன் தான் இருக்கு. அதனால எப்படினாலும் கொஞ்சம் அனுசரணை பண்ணி தான் போய் ஆகணும். அந்த பெண்குடியால் நாகக்கன்னி பெண்குடியாளுக்கு ஆறுதலை தேறுதலை சொல்ல வேண்டும் அல்லவா? சொல்ல வேண்டும் அல்லவா? இந்த நாகராஜன் எப்படி சொல்லுகிறான்? என்ன வார்த்தை உரைக்கிறான்? நம்ம ஒண்ணுக்கு மஞ்ச வேண்டாம், ஒரு கவலை கொள்ளவே ஆண்டவன் இருக்க மட்டும் அறுவளவும் விலகாரம்மா சிவனாரி இருக்கும் மட்டும் சிறுதுரம்பு நகராதம்மா நீ அஞ்ச வேண்டாம் வயங்க வேண்டாம், அஞ்ச வேண்டாம் வயங்க வேண்டாம், அவளை அறி சொல்ல வேண்டாம், அஞ்ச வேண்டாம் வயங்க வேண்டாம், அஞ்ச வேண்டாம் மலைய வேண்டாம், அவளை அறி சொல்ல வேண்டாம். சிவனார் இருக்கு மட்டும் சிறு திரும்பவும் நகரார், சிறு திரும்பவும் நகரார். பேரழகு இன்பம் பிணி மூப்பு சாக்கார் சார்காலம். இந்த ஆறும் கருவில் அமைந்தபடி அணு விலகும் விலகாது. இன்னாருக்கு என்னதென்று எழுதி வைத்தானே சிவபெருமான் முகடனே அல்லம்மா, அவன் மூடனே அல்ல. கோட்டையில் பெண் பிறந்தாலும் போட்ட புள்ளி ஒரு காலம் மாறாதம்மா. குழந்தை உண்டு என்று எழுதியிருந்தால் உண்டு, இல்லை என்று எழுதியிருந்தால் இல்லை இல்லை. அதனால் நீ அதனை நம்பி கவலை கொள்ளார், ஒரு கவலைப்படாதம்மா. எழுத்து எதுவாக இருந்தாலும் எண்ணம் செம்மையானால் எல்லாம் கிடைக்கும். மனம் செம்மையானால் மந்திரம் தேவையில்லை என்று திருமூலர் உரைத்திருக்கிறார். குறையை நினைத்து இறைவனிடத்திலே அழுது புலம்பாரே, நிறையை நினைத்து ஆனந்த கண்ணீர் வடி. நல்ல கண்ணு, நல்ல காலு, நல்ல கை, வாய், நல்ல மூக்கு, சாப்பிட்றதுக்கு நல்ல வயிறு எல்லாம் கொடுத்துருக்குறாம் இல்லையா? கை கால் சுகமா, முதல்ல அதுக்கு நன்றி தெரிவிக்கணும். எந்த எதிர்பார்ப்புமே இல்லாத ஒரு தாயையும் தகப்பனையும் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறானே அந்த பகவான், அதற்கு ஒரு நன்றி தெரிவிக்கணும். இந்த உலகத்தில் நடக்கும் ஒவ்வொரு செயலுக்கும் ஆண்டவனுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஆனால் நம்ம நன்றி தெரிவிக்கவே மாட்டோம். மறுபடியும் எதையாவது கேட்கலாம்னு தான் ஓடி வருவோம். அதனால் இந்த நாகமுடைய அரச மன்னன் சொல்லுகிறார், என்ன வார்த்தை உரைக்கிறார்? எப்படி சொல்லுகிறான்? நீ அழ வேண்டாம், ஆவலாதி சொல்ல வேண்டாம் என்று சொன்ன வேளை, சொல்கின்ற வேளை எப்படி மன்னா சொல்லாமல் இருக்க முடியும்? ஒவ்வொருவரும் இழித்து பழித்து பேசுகிறார்கள் அல்லவா? பேசுகிறார்களே. பிள்ளை எல்லாம் பாவி என்று பெரியோர்கள் பேசுகிறார், பிள்ளை எல்லாம் பாவி என்று பெரியோர்கள் பேசுகிறார், மதலை எல்லாம் பாவி என்று மறையோர்கள் பேசுகிறார், மதலை எல்லாம் பாவி என்று மறையோர்கள் பேசுகிறார், குழந்தை இல்ல பாவி என்று பாவி என்று பாவி என்று குவளையத்தர் சொல்லுகிறார் குவளையத்தர் சொல்லுகிறார் குழந்தை இல்ல பாவி என்று பாவி என்று
மதலையிலும் வாசலிலும் மறையோர்கள் வருவார்களா மதலையிலும் வாசலிலும் மறையோர்கள் வருவார்களா குழந்தையிலும் வாசலில குழந்தையிலும் வாசலில குவலையத்தான் வருவாரோ குழந்தையிலும் வாசலில குவலையத்தோர் வருவார்களா குழந்தையில்லா வாசலில் குழையத்தார் வருவாரோ வருவார்களா முன்னால ஒண்ணு பேசுவா பின்னால ஒண்ணு பேசுவா அழகா பேசுவாப்புல இல்லையா என் அம்மா குழந்தையாரு மருமவள மகளே பிள்ளை கல்யாணம் வச்சிருக்க வந்துரு அப்படின்னு பத்திரிக்கை வச்சு அழைக்கிறது தாலி கட்டுத நேரத்தில் இந்த அம்மா ஆசையோட முன்னால போய் நிற்கும் கொஞ்சம் மாதிரி அறிவு இருக்கா பின்னால வந்து நிற்கலாம்ல இப்போ எதுக்கு நம்ம பத்திரிக்கை வச்சு அழைக்கணும் எதுக்கு சபையில் விட்டு கேவலப்படுத்துறதுக்கா அந்த எண்ணங்களை மாற்றினாலே போதும் அதனால் மலடி மலடி என்று மாநிலத்தில் நான் பெயர் எடுத்தேன் மலடி விட்டு மாறணும் அதற்காய் ஒரு பிள்ளை வரும் இறைவன் தர வேணும் என்று கேட்கிறார் நான் அப்படி என்ன பாவங்களை செய்து விட்டேன் இறைவன் எனக்கு பிள்ளை தராமல் போய்விட்டான் நான் நண்டியத்தான் அடித்தேன் அறக்கொடுமை செய்தேன் கொத்த குறைத்தேன் ஒரு மரக அளந்து கந்தகத்தம் பாலிடாமல் கரண்டேன உண்டேனா பச்சுவாலம் கொண்டுக்குள்ளே பாம்பை பிடித்து அடைத்தேனா நல்லோருட மனமதைத்த நடுங்க நானோ செய்தேன நல்லோருட பால் பேசுவையே ஒரு பாவம் செய்யலையே ஒரு பாவம் நமதனுக்கு மதலை இல்லையே நமதனுக்கு மதலை இல்லையே ஒரு பாவம் செய்யலையே ஒரு பாவம் செய்யலையே நமதனுக்கு மதலை இல்லை நமதனுக்கு இல்லையே ஒரு பாவமும் செய்யலையும் பிறகு நமக்கு பிள்ளை இல்லாம போச்சு இதற்காண்டி முதல்ல இல்லை ஐயா முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் தினை விதைத்தால் தினை அறுப்பான் வினை விதைத்தால் வினை அறுப்பான் வினையதான் அறுப்பார் அதனால் முன்னால நடந்தது என்னன்னு தெரியாது பின்னால என்ன நடக்க போதுன்னு தெரியாது நடப்பதை நலமோடு வாழ கற்றுக்கொள்ளுங்கள் நடந்து முடிந்ததையும் நடக்க போவதையும் எண்ணிக்கொண்டிருந்தால் நடந்து கொண்டிருப்பது கெட்டு போயிடும் வாழும் வரை சந்தோஷமா வாழ்ந்துரு எந்த சிந்தனையோடு இருக்காத தூக்கி தூர போட்டுரு ஃப்ரீயா இரு நீ சிந்திச்சாப்புல எல்லாம் மாறிற போதா நீ அழுதாப்புல எல்லாம் மாறிற போதா ஆனா ஒண்ணு தெரியணும் ஏதாவது இறைவன்கிட்ட வேண்டி நின்னோம்னா நல்ல பிடிவாதம் பிடிக்க தெரியணும் என்ன ஆனாலும் சரிதான் அதை வாங்காம உன்னைய விடவே மாட்டேன்னு பிடிவாதமா நிக்கணும் என்ன நிக்கலாம் இல்லையா இறைவனிடம் மட்டும்தான் பிடிவாதம் பிடிச்சு நிக்கணும் நீ தந்தாதான் போவேன் இல்லை போக மாட்டேன்னு
வேற யார்கிட்டையும் நிற்க முடியாது, நின்னாலும் கிடைக்காது. கடவுள்கிட்ட பிடிவாதம் பிடிச்சி நிற்கணும். நான் ஐஏஎஸ் ஆயே தீரணும், அதுக்குண்டான மூளையும் அறிவும் எனக்கு தந்து படிக்க வச்சு என்னை அது சீட்டில் உட்கார வைக்கிறது அவன் பொறுப்பு. பிடிவாதமாக இறுக்கி பிடிச்சிட்டு அவன்கிட்ட கேட்கணும், தருவான், கண்டிப்பாக தந்துடுவான். உன்னுடைய மனதினுடைய வலிமை என்னன்னு யோசிப்பான். அது நல்ல வைராக்கியமாக இருந்துச்சுன்னா ரொம்ப அவன் விட்ட நின்ன நிலையில விட்டு மாறாமல் இருக்கிறான்னு தந்துடுவான். ஆமாம், இனிதான் 6ஆம் கிளாஸ் பாஸ் ஆகணுமா? வாழ்த்துக்கள் சித்தப்பா. 50 வயசுல தான் 6ஆம் கிளாஸ் பாஸ் ஆகணுமா? நல்ல வேலை, இனிமேதான் கையெழுத்து போடணும், ஆனான்னு சொல்லாமல் போனியல. அதனால் இந்த பாலகராய்ப்பட்டவனுக்கு அந்த நாகமுடிய அரசவன் நாகக்கன்னி பெண்குடியாளும் அழுது புலம்பு வேலை சொல்லுகிறாள். இந்த நாகராஜன் என்ன வார்த்தை உரைக்கிறார்? ஏராளமான பொன்பொருள்கள் ஆண்டவன் தந்திருக்கிறார். அதனால் அந்த பொன்பொருள்களை வைத்து தான தர்மம் செய்யலாம் என்று வருகிறான். அவன் அன்னம் என்று கேட்டவர் சத்திரத்தை கட்டி வைத்தார். பாலில்ல பிள்ளையருக்கு பால்வாடமும் கட்டி வைத்தார். அவன் அந்தன வேதியர்க்கு அரசமரம் படித்துறையா காதத்துக்கு காடவழி கல்வண்டவா கட்டி வைத்தார். அவ தூரத்துக்கு தூர வழியே துணங்குவன் கட்டி வைத்தான் அவன் தூரத்துக்கு தூர வழி கட்டி வைத்த பூமிதானம் புண்ணியரானோ 32 தான தர்மம் 32 தான தர்மம் செய்தானே நாகராஜன் 32 தான தர்மம் 32 தான தர்மம் முறையாக செய்து தான தர்மங்களை செய்து வருகிறான். ஆனாலும் குழந்தை கிடைக்கல. எதற்காண்டி? தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும் என்று சொன்னா. ஆனாலும் அந்த தானமும் தர்மமும் உதவாமல் நிற்கிறது. மன்னனாய்ப்பட்டவன் யோசிக்கிற, ஆகா, இதை விட நாம் எதை செய்துவிட முடியும்? தானமும் தவமும் செய்தால் வானவர் நாடு வழி திறந்துவிடும் என்று சொல்வார்களே, குறைப்பார்களே. தானம் செய்தாலும் வழி பிறக்காமல் இருக்கிறதே எப்படி? என்ன காரணம்? இப்பொழுதுதான் பார்க்கிறான். மனைவியினுடைய திருமுகம் ஏறிட்டு பார்க்கிறான். குழந்தை ஒன்று கிடைத்தால் போதும் என்ற எண்ணத்தை தவிர வேறு எண்ணம் அவள் மனதில் ஓடவில்லை. அப்படியானால் அதை நிறைவேற்றுவது நம்முடைய கடமை அல்லவா? அந்த நாகமுடிய அரசமன்னன் ஒரு எண்ணமானது எண்ணுகிறான். என்ன எண்ணுகிறான் ஐயா? எப்படிதான் எண்ணுகிறான்? நம்ம ஜோதிடரை வரவழைத்து அவன் ஜோதிடரை வரவழைத்து நம்ம ஜாதகத்தை பார்த்திடலாம்.
வடமலை ஜோதிடனை வரவழைத்து என்னுடைய ஜாதக மனைவி பூத்தரதி குறிப்பு தானறிந்து சொல்வதற்கு வடமலை ஜோதிடனையா அரவணைக்கு அழைத்து வாரு என்று சொன்ன போது அந்த வந்தகாரில் கேட்டு வாரானே வந்திருந்தா வனவேகமா வனவேகமா வாரானே மந்திரிதா மந்திரிதா வனவேகமா 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 வாரானே மந்திரியா மந்திரியா மந்திரிதா ஜோதிடன் அரவணைக்கு வருகிறார். ஜோதிடா, நாகலோக பட்டணத்து நாகராஜ மன்னன் உங்களை வரவழைத்தார். அவருடைய ஜாதகம் மனைவி புத்தர் எது குறிப்பு ஆராய்ந்து பார்க்க வேண்டுமா குழந்தை வரம் இருக்கிறதா இல்லையா என்பதை தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்கு அழைக்கிறார் ஐயா. அப்படியானால் மன்னர் அழைத்தார்னு சொன்னா வராமல் இருக்க முடியுமா? முடியாதுல்ல. மன்னர் கூப்பிட்டு மறுக்க முடியுமா? ஓடி ஓடி வருகிறேன் என்று வருகிறார். ஜாதக குறிப்பெடுத்து பஞ்சாங்க ஏடெடுத்து ஓலை சுவடி, அந்த நேரம் உள்ள சுவடிகள் தானே, ஓலை சுவடிகள் தான் எடுத்து வரா ஓலை சுவடி எடுத்துக்கொண்டு மந்திரி வருகிறான். ஜோதிடன் வார வேளை தன்னுடைய அரமனையில் ஜோதிடனை கண்ட போது அவ பாங்குடனே வரவழைத்தார். ஆசனத்தில் அமர செய்தார். தங்காபலம் தட்டு எத்தனைகள் அவ ஜாதகத்தை எழுதுகிறார். வடமலை ஜோதிடரா ஜாதகத்தை எழுதுகிறார். வடமலை ஜோதிடரா இப்பிறவி ஆண்டாண்டு அரசாலே மண்டு மண்டு மலையாலே முப்பிறவி பாவியையா இப்பிறவி நாகரினோ பாவியையா நாகரினோ நாகராஜா என்னவென்று செல்வேனையா உன் ஜாதகத்தை? போன பிறவியில் பாவியாய் இருந்திருக்கிறீர், இப்பிறவியிலே நாகராய் பிறந்திருக்கிறீர். முன் செய்த வினை பின் தொடர்கிறது ஐயா. என்ன சொல்லுகிறீர் ஜோதிடரே? எது சொல்லுகிறீர் மன்னா? சொல்வதற்கு என்ன இருக்கிறது? இப்படி எல்லாம் இப்போ உள்ள பிள்ளைகள்கிட்ட பேசினா ஒன்றும் புரியாது. அப்படிதானே? தூய தமிழ் பேசினால் தமிழ் விளங்காமல் இருக்கிறது.
புரியவில்லை என்கிறார்கள். சிபிஎஸ்இ பாடமா? அதனால் மன்னா பிள்ளை இல்லை உந்தனுக்கு. ஏன் இல்லை? நீ செய்த வினையால் உனக்கு பிள்ளை இல்லை என்பதாய் சொல்கிறான். மனைவி பூத்த ரதுகுறிப்பை பார்க்கிற அவன் அதுக்கு மேல குடும்பாவியா இருக்கிறாள். மன்னவன் வேடவர் குலத்திலே பிறந்து சூழ்மானை கொண்டு கொலை செய்திருக்கிறான், வேட்டையாடி இருக்கிறார். அதனால் அவனுக்கு சூழ் தோஷம். பெண்கொடியால் மருத்துவதி வம்சத்திலே பிறந்து கருவில் உள்ள குழந்தைகளுக்கு கருமருந்து கொடுத்து கருகலைப்பு செய்து கொண்டிருக்கிறாள். அதனால் அவளுக்கு கருதோஷம். உனக்கு சூழ்தோஷம், அவளுக்கு கருதோஷம். ஆமா, லேசா ஜலதோஷம் பிடிச்சாலே தாங்க முடியலையோன்னா 2 தோஷம். தலை ஒரு பக்கமா வலிக்கு, மூக்கு ஒரு பக்கமா ஒழுகுது, தொண்டை ஒரு பக்கமா காருது, நெஞ்சு ஒரு பக்கமா எரியுது. குடிக்கிற தண்ணி உடம்புக்கு ஒத்துக்கலனாலே என்னென்னலாம் நடக்கு. ஆமா, தோஷம்னா என்ன? செட்டாகலன்னு அர்த்தம். தமிழ்ல பொருந்தவில்லைன்னு அர்த்தம். அந்த தண்ணீர் உடலோடு மிங்கிளாவல, அதனாலதான் என்ன ஆயிட்டு தோஷம். அதே மாதிரிதான் இவர் அவர் செய்த வினை அவரவரை தொடர்ந்ததால் அது தோஷமாக வந்து நிற்கிறது. அப்பா அப்படியானால் நான் என்னதான் செய்ய வேண்டும்? எது செய்ய வேண்டும்? ஏதாவது வழி இருக்கிறதா? ஒரு வழி இருக்கிறது. பணங்காசு ஏராளமா வைத்திருக்கிறாய் அல்லவா? கொஞ்சம் பணத்துக்கு தெத்துக்கு தவிட்டுக்கு பிள்ளைய வாங்கி வளர்க்கலாம் அப்படின்னு சொல்ல வேலை என்ன சொல்லுகிறான் பாரு. என்ன உரைக்கிறார் இந்த நாகக்கன்னி பெண்குடியால்? என்ன சொல்லுகிறான்? மன்னக்காசுக்கு ஒரு பிள்ளை வாங்கி அவ கடை தெருவில் விட்டோமானா அந்த கடை தெருவோ நிறைந்திடுமோ தெத்துக்கு ஒரு பிள்ளை வாங்கி தெருவேதியில விட்டோமானா தெருவுனல நிறைந்திடுமா தேச சனமெல்லாம் ஒப்புவாரோ அவ காசுக்கு ஒரு பிள்ளை வாங்கி கடை தெருவில் விட்டுவானா அங்க கடை தெருவும் நிறைந்திடுமோ கண்ட சனங்கள் எல்லாம் ஒப்புவாரோ ஆமத்துக்கு ஒரு பிள்ளை வாங்கி நாம தெருவதில விட்டோமானா அங்க தெருவும் நல்ல